இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கிறது கூடியிருக்கிறது ஒரு அழகான ஒரு தருணத்துக்காகத்தான். நம்ம கூடியிருக்கிறது எதுக்குன்னா, இங்கே நீ மட்டும் தனியாக இல்லை, உன்னை சேர்ந்தவங்க எல்லாம் உன் கூட இருக்காங்க. பயம் இல்லாமல் நீ வாழ்க்கையை தொடங்கலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், தன்னம்பிக்கையோடு செயல்படு அப்படிங்கிறதுக்காக ஒரு தருணம். இங்கே கூடியிருக்கிற சொந்தங்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து கண்டிப்பாக பொண்ணுக்கு முக்கியம். அதை பார்க்கும்போது இத்தனை பேர் நம்ம சேர்ந்துருக்காங்களே, நம்ம சொந்தங்கள் சுற்றார்கள் எல்லாம் அப்படிங்கிற போது அந்த பொண்ணுக்குள்ளார மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு தன்னம்பிக்கை வரும். அங்கிதா பிறந்தபோது அந்த டைமில் வந்து அருணும் அதித்தியும் வந்து லைக் எங்களுக்கு கேர்ள் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இன்னொரு கேர்ளே வந்து பிறந்துட்டா. ஸோ அப்போது வந்து நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் சைல்டு. ஸோ எனக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு பாய் சைல்டு தான் வேணும்னாங்க. ஸோ நானும் டேடியும் மட்டும்தான் கேர்ள் சைல்டு வேணும் அப்படின்னா. ஸோ வந்து we were happy that the second child is a girl. நான் வந்து 11th ஹாஸ்டல் போயிட்டேன், சீக்கிரமாகவே ஹாஸ்டல் போயிட்டேன். ஸோ ஐ தாட் அவள் வந்து மிஸ் பண்ண மாட்டா அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒவ்வொரு டைம் நான் ஹாஸ்டல் போகும்போது she used to cry. அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ண, ஓகே அவளுக்கு துளைத்ததென்ன மங்கை மான்விழி அம்புகள் என் மார் துளைத்ததென்ன பாண்டி நாடனை கண்டு என் மனம் பசலை கொண்டதென்ன நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும். அங்கி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கசின். அண்ட் எப்போ நான் விளையாட கூப்பிட்டாலும் she doesn't hesitate. அவள் எப்போ வேணாலும் கூப்பிட்டாலும் வருவா. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீ. அங்கிதாவை நான் சின்ன குழந்தையில பார்த்தேன். அப்போ பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அது நல்ல வளர்ச்சி. அவள் மேக்கப்போட பார்க்கும்போது எங்களுக்கு அந்த காலத்து நினைவெல்லாம் வந்துருச்சு. எங்களுக்கு சீர் பண்ணது, எங்களுக்கு சடங்குகள்லாம் வச்சது, அந்த நினைப்பெல்லாம் வந்துருச்சு. ஓ இவ்வளோ வளர்ந்துட்டாளா அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கு.